கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லீட் கோடுக்கான ஒரு கோடிங் தான் நம்ம டீப்சீக்கில் ஃபஸ்ட் எடுக்க போகிறோம். இதே ப்ராம்ப்ட் போட்டு நம்ம அடுத்து சாட்ஜிபிட்லேயும் அந்த லீட் கோடுக்கான கோடிங் எடுப்போம். ஃபஸ்ட்டு அந்த லீட் கோடுக்கான கோடிங் என்ன, அதுக்கான ப்ராம்ப்ட் தான் இப்போ நான் டைப் பண்ணிட்டுருக்கேன். இதில் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கவுண்ட் தி நம்பர் அப்படிங்கிற ஒரு லீட் கோட் ப்ராப்ளம் தான். இதில் என்ன பண்ணணும்னா அரேயில் இருக்கிற நம்பர்ஸை வந்து கவுண்ட் பண்ணும். இந்த லீட் கோட் ப்ராப்ளம் வந்து அதுதான். லீட் கோட் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம். அதில் கோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹை எண்ட்லேயே நாலேஜ் இருக்கணும். ஓகேவா? அதிலலாம் ஹெடர் ஃபைல்ஸ் மோஸ்ட்லி இன்க்ளூட் ஆகிருக்காது. இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கான ப்ராம்ப்ட் போட்டோன்னே கொஞ்சம் அவுட்புட் வருது. பைத்தானில் வருது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. பைத்தானில் வருது. பைத்தானில் அதுவும் ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டே இருக்குது. நல்லா பெருசாக எழுதுது. ரொம்ப பெரிய கோடிங்காக வரும் போலயே. எப்பா நிப்பாட்டி தொலைப்பா, என்ன பெய்கிட்டே இருக்க? சரி தான், ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துட்டே இருக்கு. பரவாயில்லையே, எக்ஸ்ப்ளனேஷன் நிறையா தான் வருது. எல்லாம் என்ன சொன்னால் சாட்ஜிபிட்டில் தான் நிறைய வரும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு என்னமோ இங்கே தாராளமாக டீப் சீக்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது எக்ஸ்ப்ளனேஷன். எனக்கு வந்து சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தாங்க தெரியும். அது ஓரளவு இன்டர்மீடியேட்னு வச்சுக்கோங்களேன். அதனால எனக்கு சியில் நான் மாற்றுறதுக்காக இப்போ சி லாங்குவேஜில் கேட்டிருக்கேன் ப்ராம்ப்ட்டு. ஓகே, சியில் எப்படி கரெக்ட் பண்ணி தருதுன்னு பார்ப்போம். ஓகே, இது நான் நார்மலாக கேட்டதுனால ஹெடர் ஃபைல்ஸோடு தருது. லீட் கோடில் ஹெடர் ஃபைல்ஸ் அப்புறம் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் ஒர்க் ஆகாது. நம்ம அதனால் இப்போது அதை எப்படியே மாற்ற வேண்டியது இருக்கும். சரி, ஃபஸ்ட் இவ்வளோ பெரிய கோடிங் கொடுத்துருக்கு. என்னப்பா இன்னும் பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. ஓகே ஓகே ஓகே, வெயிட் பண்ணலாம். இதில் இப்போ நம்ம கோடிங் வந்த பிறகு இதை காப்பி பண்ணி நம்ம லீட் கோடில் அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதேமாதிரி சாட்ஜிபிட்லேயும் சேம் ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், டீப் சீக்கில் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நல்லா பெருசாக ரொம்ப நல்லாவே இருக்குது. எஜுகேஷன் பர்பஸுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். இப்போது இந்த கோடை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, காப்பி பண்ணிட்டு லீட் கோடில் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே கைஸ், நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம டீப் சீக்கில் காப்பி பண்ண அதே ப்ராம்ப்டை இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் அதே மாதிரி இந்த லீட் கோடு கவுண்ட் தி நம்பர்ஸ் ஆஃப் அரே அப்படிங்கிற இதுக்கு தான் ப்ரோக்ராம் பண்ணது. என்னப்பா எல்லாருமே பைத்தான் கோடிங் தான் டக்குன்னு தருவாங்க. எனக்கு தெரிஞ்சு பைத்தான் தான் இப்போ ரீசெண்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. சிம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால் நிறையா பைத்தான் கோடிங்கோட அவுட்புட்டாக வருதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து சி ப்ரோக்ராமிங் கேட்குறதுக்கு ப்ராம்ப்ட் போடுவோம். வேறு ப்ராம்ப்ட் எதுவும் போடாண்டா, நம்ம ஏற்கனவே கேட்டிருந்தோம்ல அந்த ப்ராம்ப்டே இதுக்கும் காப்பி பண்ணி போட்டுடலாம். அப்புறம் ப்ராம்ப்ட் வேறு, அதனால் இது ஆன்சர் வேறு மாதிரி வருது அப்படி எதுவும் நீங்கள் சொல்லிடக்கூடாதல்ல. ரெண்டும் ஏஐக்கு நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் பொறுத்து தான் அது வந்து அவுட்புட் கொடுக்கும். ஓகே, இப்போ ப்ராம்ப்ட் கொடுத்தாச்சு. ப்ராம்ப்ட் என்ன, சி ப்ரோக்ராமிங் மாற்றிடுச்சு. ஓகே, சூப்பர். உடனே மாற்றிருந்துருச்சு. இப்போ இந்த கோடு எப்படி இருக்குது, என்ன நிலமையில இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, என்ன சிக்கு மாற்றினோன்னே இவ்வளோ பெருசாக மாற்றி கொடுக்குது. பைத்தான் கூட சிறுசாக முடிஞ்சாடாரி. இதுலேயும் எக்ஸ்ப்ளனேஷன் தருது. ஓகே, பரவாயில்ல. ஆனால் இவ்வளோ தானா? என்னங்க சாட்ஜிபிட்டியில் எக்ஸ்ப்ளனேஷன் நிறையா இருக்குண்ணா? ஐயோ, வெளில போயிடுச்சா. ஓகே, சாட்ஜிபிட்டியில் எக்ஸ்ப்ளனேஷன் நிறையா இருக்குன்னாங்க, இது ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எப்படிங்க ஸ்டடி பர்பஸ்க்கு யூஸ் ஆகும்? இதுக்கு டீப் சீக்கே பெட்டர்னு நான் சொல்லுவேன். பாருங்கள் டீப் சீக்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. டீப் சீக்கில் எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாட்ஜிபிட்டியில் தான் எக்ஸ்ப்ளனேஷன் நிறையா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லலாம் 2 தடவை கேட்டதுக்குள்ளே மொத்த இதுதான் நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஒரு கோடு கீழே எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் போதுமே நம்ம ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு. எக்ஸாம்பிள்ஸ் வேறு இருக்குது. அதனால் எனக்கு இதான் பெஸ்ட். இங்கே பார்த்தீங்களா, இவ்வளோ தான், வெறும் 3 பேராகிராஃப், அதுவும் மினி பேராகிராஃப். ஓகே, இப்போ காப்பி பண்ணிக்கலாம். நம்ம டீப்சீக் கொடுத்த லீட் கோடு இந்த கொஷினுக்கான கோடிங்கை இங்கே நம்ம இப்போ சப்மிட் பண்ண போகிறோம். இதில் இப்போ போட்டு எப்படி ரன் ஆகுதா இல்லையாங்கிறத தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் லீட் கோடில் வந்து ஹெடர்ஸும் தேவைப்படாது, மெயின் ஃபங்க்ஷன் தேவைப்படாது. எல்லாமே கொஞ்சம் ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அதோட நம்ம என்னென்ன பண்ணணும்னு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மெயின் ஃபங்க்ஷனை தூக்கி விட்றதுக்கு ப்ராம்ப்ட் போட்டு தூக்கி விட்டேன்.
இந்த டபுள் ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா அந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, இப்போ ப்ராம்ப்ட் போட்டு தூக்கி விட்டாச்சு. வேறு என்ன மாற்றணும்னு பார்த்துட்ருக்கேன். இங்கே வந்து நம்மளுக்கு இவங்களே ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கால் ஃபங்க்ஷன் காலோட இது கொடுத்துருக்காங்க நமக்கு. அதனால் நம்ம டீப்சீக்கில் உள்ள ஃபங்க்ஷன் காலை தூக்கிட்டு நம்ம ப்ரோக்ராமில் அவங்க அதாவது லீட் கோட் கொடுத்ததே போடுவோம். ஏன்னா அதுதான் அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸோட மேட்ச் ஆகும். லீட் கோடில் உள்ளதே போட்ட பிறகு கீழே வேறு எதுவும் மாற்றணுமான்னு பார்க்கேன். இப்போ நம்ம என்ன மாற்றிருக்கோம், அதாவது அவங்க கொடுத்த ஃபங்க்ஷனை எழுதினா தான் கோட் ரன் ஆகும். அதனால நம்ம டீப்சீக் கொடுத்த ஃபங்க்ஷன் அதை மட்டும் தூக்கிட்டு அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு கீழே டீப்சீக் கொடுத்த கோடு தான் எழுதுகிறோம். இது கோடு நான் எதுவுமே மாற்றலை, ஜஸ்ட் ரிமூவ் பண்ணியிருக்கேன் அன்னெசரி திங்ஸை. பார்த்தீங்கன்னா இப்போ ரன் கொடுத்தா ஃபஸ்ட்டு ட்ரைலேயே 3 டெஸ்ட் கேஸஸ் பாஸ் ஆயிருச்சு. ஸோ இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே ரிசல்ட் வந்துட்டு கொஞ்சம் எரர் வருது கைஸ். என்ன தான் எரர் வந்தாலும் பார்த்தீங்கன்னா 554 டெஸ்ட் கேஸ் பாஸ் பண்ணிட்டு இது பாருங்க கைஸ். என்ன தான் டைம் லிமிட்டேஷன் எரர் வந்தாலும் இங்கே பாருங்கள், டீப்சீக் கொடுத்த கோடிங் கேஸ் 1 சால்வ் பண்ணிடுச்சு, கேஸ் 2 சால்வ் பண்ணிடுச்சு, கேஸ் 3 சால்வ் பண்ணிடுச்சு. அதாவது டைம் லிமிட்டேஷன் எரருங்கிறது அது ஒரு பெரிய எரரே கிடையாது. அது வந்து இந்த மாதிரி கம்பைலர்ஸ்லாம் வர ஒரு சின்ன எரர் தான். அதாவது அவங்க கொடுத்த டைமில் நம்ம முடிக்கலாம், அவ்வளோதான். கோடே எரர்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ ChatGPT கோடிங்கில் நமக்கு வந்த எரருக்கான சொல்யூஷன் தான் நம்ம ChatGPTயே கேட்டிருக்கோம். அது என்ன அப்படின்னா, திருப்பி இன்னொரு கோடிங்கை வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுத்துருக்கு. இதில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த எரர் என்னென்னா டிக்ளரேஷன் பண்ணல, அதனால தான் எரர் வந்திருக்கு அப்படின்னு ChatGPT நினைக்குது. சியில் இந்த கான்செப்டும் உண்டு தான். அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி டிக்ளரேஷன் பண்ணலன்னா எரர் வர தான் செய்யும். அதனால் அந்த டிக்ளரேஷன் லைனை மட்டும் இப்போ காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணி நம்ம இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, காப்பி பண்ணியாச்சு. இப்போது மேலே அவ்வளோதான், பேஸ்ட் பண்ணிட்டோம், டிக்ளரேஷன் பண்ணியாச்சு. ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்னடா திருப்பி ஒரு கம்ப்ளேஷன் எரரா? சரி தான், அந்த என்ன அன்டிக்ளேர்டு. ஓகே, இப்போது லோக்கலாக தான் இருக்குது, குளோபலாக டிக்ளேர் பண்ணணுமா? என்னங்க எரர் மேலே எரராக வருது. டீப்சீக்லாம் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் இந்த ஹெட்டர்ஸ் அதெல்லாம் இருந்தால் ரிமூவ் பண்ணேன், அதுக்கே ரன் ஆகிட்டு. இது ஹெட்டர்லாம் ரிமூவ் பண்ண அப்புறம் இவ்வளோ மாற்ற சொல்லுது. மேபி இது வந்து எப்படி சொல்லலாம்னா, நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக உட்காந்து இந்த கோடில் ரிசர்ச் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அது ஒர்த்தெல்லாம் தோணுது. இங்கே பாருங்கள், அகைன் எரரு. இந்த தடவை ஐயில் வந்திருக்கா, இதை போய் இங்கே மாற்ற. இந்த மாதிரி எரர் மேலே எரராக கொடுத்துட்ருக்கலாம். ஒவ்வொன்றா ChatGPTயில் போட்டு கரெக்ட் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். ஆனால் நீங்கள் இதிலே பாருங்களேன், டைம் கன்சப்ஷன் எங்கே அதிகமாக இருக்குது. ChatGPT நிறைய எரர் த்ரோ பண்ணுது, அந்த எரரை நான் திருப்பி திருப்பி சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் டீப்சீக் பாருங்கள், ஒரே ட்ரை தான், அந்த ட்ரையில் அவுட்புட் நீட்டாக வந்துச்சு. நான் பாட்டுக்கு முடிச்சுட்டு போயிட்டே இருந்தேன். இப்போது இங்கே ChatGPTயோட கோடிங் போட்டு ஒர்க் பண்ணுறேன், எனக்கு தான் தலைவலியாக இருக்குது பார்க்கும்போது. திருப்பி திருப்பி அதிலே ஒர்க் பண்ணிட்டுருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ கோடிங் எஃபிஷியன்சியில் இந்த லீட் கோட் பொறுத்த வரைக்கும் டீப்சீக் தான் பெட்டர்னு நான் சொல்கிறேன். அதாவது உங்கள் முன்னாடி எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃபும் வச்சுட்டேன், நீங்களும் பார்த்து நீங்களே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து எம்பெடட் சிஸ்டம்ஸில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவேன். அந்த ப்ராஜெக்ட்ஸில் கோடிங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அட்ரினோ கோட் பண்ணுறதுக்கு, எம்பெடட் சிஸ்டமில் உள்ள காம்பனன்ட்ஸை கோட் பண்ணுறதுக்குலாம் கோடிங் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது நம்ம ChatGPTயோட கோடிங் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது, டீப்சீக்கோட கோடிங் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இப்போ ChatGPTயில் ஒரு கோடிங் எடுப்போம். ஓகேவா? மோஸ்ட்லி சிம்பிள் கோடிங்காக தான் எடுக்க போகிறேன். சிம்பிள் கோடிங்காக எடுக்கிறதுனால ரெண்டுலேயுமே அவுட்புட் மேக்ஸிமம் வந்துடும். அதனால் எது கரெக்டாக வருது அப்படிங்கிறத செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா, ஓகே, இதை காப்பி பண்ணி வச்சுக்குவோம். அப்படியே நம்ம டீப்சீக்லையும் இதே ப்ராம்ப்டே போடுவோம். ஒரே ப்ராம்ப்ட் தான் நான் ரெண்டுத்துலேயும் யூஸ் பண்ணுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹியர்ஸ் Arduino to measure soil moisture.
ஓகே. சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் குடுக்குறாங்க. ஏன்னா நான் முன்னாடியே நெறைய தடவ ChatGPT யூஸ் பண்ணியிருக்கேன். சர்க்யூட் கனெக்ஷன்லாம் கேட்பேனா, அதனால எனக்கு டிஃபால்ட்டாவே சர்க்யூட் கனெக்ஷன் குடுக்கும். ஓகே கைஸ். இப்ப குடுத்துருக்கிற கோட நம்ம வந்து கம்பைலர்ல போட்டு எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே. இப்ப நம்ம என்னன்னா DeepSeekல வந்திருக்கோம். அதே ப்ராம்ப்ட் போடுறதுக்கு. அந்த ப்ராம்ப்ட் ஒரு நிமிஷம் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. DeepSeekல இப்போ வந்து இன்னும் ஒவ்வொரு தடவையும் வரும்போது வெரிஃபிகேஷன் கேட்குது. ஓகே. இப்போ DeepSeekல அந்த ப்ராம்ப்ட்ட வந்து நான் பேஸ்ட் பண்ண போறேன். அதே சேம் ப்ராம்ப்ட் தான் பார்த்துக்கோங்க. ஓகே. லோடிங் சர்டைன்லி பிலோ இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் Arduino code. ஓகே. இதில நான் இதுவரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கேன். இதுலயே தெளிவா வயரிங்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதோட கொஞ்சம் டீட்டெயில்டாவே குடுத்துருக்கு. சிபிபி, சாயில் மெஷ் சென்சார் ஓகே. ட்ரை த்ரெஷ்ஹோல்ட். சூப்பர், சூப்பர், சூப்பர். ஓகே. எனக்கு இப்போ ஓரலா 2 கோடையும் பார்க்குறதுல என்ன தெரியுது அப்டின்னா, எனக்கு DeepSeek கொஞ்சம் டீட்டெயில்டாவே கோடிங்ல ஒர்க் பண்ண மாரி எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இப்போ கோடிங் அனுப்பியாச்சு. டெஸ்க்டாப்ல நான் பேஸ்ட் பண்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ChatGPTயோட கோடு. ChatGPTயோட கோட்ல என்ன சொல்லியிருக்கு அப்டின்னா, அன்லாக் பின்ல வந்து சாயில் மெஷ் சென்சார் கனெக்ட் பண்ணும். ரிலே பின் வந்து 7 குடுத்துருக்காங்க. அப்புறம் த்ரெஷ்ஹோல்டு வந்து ஒரு 400 வச்சிருக்கு. இங்க என்ன அப்டின்னா, சாயில் மெஷ் சென்சார் அவுட்புட் எப்டின்னு சொல்லிர்றேன். 1லேருந்து 1023 வரைக்கும் வரும். அதெல்லாம் ஓகே. சூப்பர். அப்படியே டிடெக்ட் பண்ணி, நம்ம சாயில் மாய்ஸ்சர் லெவல் அப்படி போட்டுறலாம் அப்படிங்கிற மாரி போட்டிருந்துச்சு. நான் எப்பவுமே கோட் எடுக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, இத பெர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணுவேன். ஏன்னா பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணும்போது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். நான் அதனால கோட் எழுதும்போது இத பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிடுவேன். இப்ப அது பிரச்சனை கிடையாது. எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். மாய்ஸ்சர் லெவல் த்ரெஷ்ஹோல்ட விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, ட்ரை சாயில் டிடெக்டட் டர்னிங் ஆன் வாட்டர் பம்ப். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டா தப்பா அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது என்னடா இது த்ரெஷ்ஹோல்ட் அதிகமா இருந்தா உங்களுக்கு வந்து சாயில் மாய்ஸ்சர் வந்து நல்ல வெட்டா தானே இருக்கும் அப்படின்னு. அப்படி கிடையாது. சாயில் மாய்ஸ்சர் சென்சார் கொஞ்சம் ரிவர்ஸா ஒர்க் ஆகும். ஹை வேல்யூ இருந்துச்சுன்னா அது ட்ரையா இருக்கணும். லோ வேல்யூ இருந்துச்சுன்னா அது வெட்டா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து அது டிடெக்ட் பண்ணி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட் தான். இந்த கோட் கரெக்ட் பக்காவா ஒர்க் ஆகும். வேணா இப்போதைக்கு கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஆர்டினோ நம்ம ஆர்டினோ நேனோக்கு பதிலாக ஊனோ வச்சுப்போம். நேனோலையும் ஒர்க் ஆகும். இருந்தாலும் நம்ம ஆர்டினோ யூனோ வச்சுக்கலாம். ஓகே. கம்பைல் பண்ணி பார்ப்போம். ஓகே. சக்ஸஸ்ஃபுல்லா ரன் ஆயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கோட்ல நீங்க பார்த்துக்கோங்க. ஒரு த்ரெஷ்ஹோல்ட் தான் டிஃபைன் பண்ணியிருக்கு. அப்புறம் ரிலே பின், மாய்ஸ்சர் பின் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். லோ, ஹை. ஓகே. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக்கா நம்ம இந்த கோடிங் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோடிங் சைஸ் வைஸ் அதாவது ஸ்டோரேஜ் இருக்கும் தெரியுமா? இத்தனை எம்பி, இத்தனை கேபின்னு இருக்கும்ல. சைஸ் வைஸ் நம்ம ChatGPT கொடுத்த கோடிங் தான் சைஸ் வைஸ் கம்மி. ஆனா இதுல வந்து ப்ரிசிஷன் எந்த இடத்துல தவறும் அப்படின்னா, த்ரெஷ்ஹோல்டு வந்து ஒரே த்ரெஷ்ஹோல்டு தான் இருக்கு. அதுக்கு மேல போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆன் ஆகும். அது கீழே இருந்துச்சுன்னா ஆஃப் ஆகும். ஸோ இதுல என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா, இந்த த்ரெஷ்ஹோல்டு இருக்கு தெரியுமா? இப்போ 400 இருக்கு. எனக்கு வந்து வேல்யூ வந்து 401 இருக்கு அப்படின்னா மோட்டர் ஆன் ஆகும். திருப்பி 399 ஆகுது அப்படின்னா மோட்டர் உடனே ஆஃப் ஆயிரும். அந்த கொஞ்சம் தான் 399 வரைக்கும் தான் என்னால மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? இதை வந்து ஒரு ரேஞ்சா செட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு வேல்யூ அவ்வளவுதான். இது எஃபிஷியன்டான கோடிங். சைஸ் வைஸ் இது கம்மி. இது கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஓகே. இப்போ வந்து நம்ம DeepSeekோட கோடிங் பார்க்கலாம். இதுதான் DeepSeekோட கோடிங். ஓகே. இதுல இப்ப என்ன நம்ம இது வந்து DeepSeekோட கோடிங்கை பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த கோடிங்ல என்ன சொல்றான் அப்படின்னா, மாய்ஸ்சர் சென்சார் பின்னு, ரிலே பின்னு எல்லாம் அதே மாதிரி. இதுல ஆனா 2 த்ரெஷ்ஹோல்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ட்ரைக்கு ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்கு, வெட்டுக்கு ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்கு. ஓகே. இப்போ இது மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஜிட்டல் ரைட், ரிலே, ஹை அது இது எல்லாமே ஓகே தான். இதெல்லாம் கரெக்டா 2லயுமே ஒரே கண்டிஷன் தான். ஆனா இங்க எக்ஸ்ட்ராவா எல்சிஎஃப்ல எப்படி இருக்குன்னா, ட்ரை த்ரெஷ்ஹோல்ட விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா சாயில் ட்ரை ஆகி மோட்டர் ஆன் ஆகணும். வெட் த்ரெஷ்ஹோல்ட விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா
சாயில் வந்து வெட்டா இருக்குன்ட்டு ஆஃப் ஆயிரும். ஓகேவா? என்னடா இது த்ரெஷோல்ட் பேசுறியே, இது என்ன அப்படின்னு இப்போ உங்களுக்கு லேட்டா புரியாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆஹ் அந்த கோடிங்ல எப்படின்னா ஒரே த்ரெஷோல்டு தான். ஸோ அந்த ஒரு த்ரெஷோல்ட விட்டு ஒரு பாயிண்ட் குறைஞ்சாலுமே அது ஆஃப் ஆயிரும், இல்ல ஆன் ஆயிரும். ஒரு பாயிண்ட் குறைஞ்சாலும் கூடினாலும். ஆனா இங்க பாருங்களேன், நடுவுல கேப் ஒரு 300 கேப் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது உங்களோட கோடிங் வந்து இந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் எஃபிஷியன்சியா இருக்கும். கோடிங்கோட சைஸ் இதுதான் பெருசா இருக்கும். சைஸ் வைஸ் கம்பேர் பண்ணா ChatGPT பெட்டர். ஓகேவா? ஆனா ஒர்க்கிங் ப்ராக்ரஸ், ஒர்க் நடக்கணும்ல. உங்களுக்கு இந்த 2 த்ரெஷோல்ட் வச்சாதான் ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா நடக்கும். இல்ல அப்படின்னா ChatGPT கோடிங் போனீங்க அப்படின்னா +1 பாயிண்ட் இல்ல -1 பாயிண்ட் வந்துச்சாலே ஒண்ணு ஆன் ஆகும், இல்ல ஆஃப் ஆயிரும். ஆனா இங்க அப்படி கிடையாது. +1 அதெல்லாம் கிடையாது. +1க்கு இருக்கிற வேரியேஷனோட 200க்கு இருக்கிற வேரியேஷன் எவ்வளவோ ஜாஸ்தி. 300 வரைக்கும் போகும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு நீங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப DeepSeek கொடுத்த கோடிங் தான் பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. எதுக்கு அப்படின்னா 2 த்ரெஷோல்ட் லெவல் நான் இப்ப செட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு பிட்வீன்ல ஒரு 300 வேல்யூஸ் இருக்கு. அதுக்குள்ளதான் என்னோட சாயில் வந்து மாய்ஸ்சர் மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த 2 த்ரெஷோல்டு குறிக்கி. ஆனா அந்த கோடிங் எப்படின்னா அடிக்கடி மோட்டர் வந்து சும்மா ஆன் ஆகி ஆஃப் ஆகும், ஆன் ஆகி ஆஃப் ஆகும். அதாவது நம்ம ChatGPT கோடிங். ஷார்ட் டைம் எதனா ஒரு ப்ராஜெக்ட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி கோடிங் போட்டாலே போதும். ஆனா லாங் டைமா நீங்க உண்மையிலேயே உங்களோட வயல்ல இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ChatGPT கோடிங் வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டேன். எதுக்கு அப்படின்னா உங்க வயல்ல மோட்டர் ஆன் ஆகி ஆஃப் ஆயிட்டு இருக்கு, அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆன் ஆகி ஆஃப் ஆயிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் ChatGPT கோடிங். DeepSeekோட கோடிங் எப்படி போட்டிருக்கோம்னா எக்ஸ்ட்ராவா சைஸ் எடுத்தாலுமே ஒரு குறிப்பிட்ட டைமிங் காணும், அது அடுத்து ஆஃப் ஆகும். அதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா ஓடிட்டு இருந்தா அந்த காம்பனண்ட் கம்மியான அளவான வோல்டேஜ் கரண்ட் தான் எடுக்கும். அதாவது நீங்க சொல்லலாம் ஏன்னா ஈக்குவலா தான்டா எடுக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. கிடையாது. ஒரு டிவைஸ் இனிஷியலைஸ் ஆகுதுன்னா அப்பதான் அதோட பவர் கன்சப்ஷன் அதிகமா இருக்கும். வேற தொடர்ந்து ஓடிட்டு இருக்கும்போது பவர் கன்சப்ஷன் கான்ஸ்டன்டா இருக்கும். அதை வந்து நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ நீங்க வீட்ல எதுக்கு லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணாத போட்டு போட்டு ஆஃப் பண்ணாங்கிறாங்க. அதாவது நார்மலா நம்ம வீட்ல சொல்லி பழகிட்டாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க இன்ஜினியரிங் ஃபேக்ட் சயின்ஸ் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும்போது தான் அதிகமான எனர்ஜியை கன்சியூம் பண்ணும். அது கான்ஸ்டன்டா போயிட்டு இருக்கும்போது ஸ்டார்ட் ஆகும்போது இருக்கிற எனர்ஜி அளவுக்கு அது கன்சியூம் பண்ணாது. கான்ஸ்டன்டா ஒரு எனர்ஜி கன்சியூம் பண்ணும். நீங்க எடுத்துக்கிட்ட உங்க லைஃபே எடுத்துக்கோங்க. புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங்ல தான் உங்களோட எஃபெக்ட் மேக்சிமமா இருக்கணும். அது ஒன்று ஃப்ளோல போயிட்டு இருக்குன்னா அந்த ஃப்ளோல தான் நீங்க போயிட்டு இருப்பீங்க. மேக்சிமம் எஃபெக்டோட கம்மியா தான் நீங்க போட்டுட்டு இருப்பீங்க. அதுதான் கைஸ் இதுக்கு பெட்டரான எக்ஸாம்பிள். இப்போ வந்து நான் எதுக்கு இதை அதை கூட கம்பேர் பண்றேன் அப்படின்னா ChatGPT கோடிங் வந்து ஷார்ட் டைம்ல அடிக்கடி ஸ்டார்ட் ஆகும். அப்படிங்கும்போது அங்க உங்களுக்கு வேஸ்ட் தான் ஆகும். வேற இது கொஞ்சம் கொஞ்சம் கான்ஸ்டன்டா இருந்துட்டு ஆஃப் ஆயிரும், திருப்பி ஸ்டார்ட் ஆகும், கான்ஸ்டன்டா இருந்துட்டு ஆஃப் ஆயிரும், அடுத்து கொஞ்ச நாள் கான்ஸ்டன்டா கேப் இருக்கும். இது மூலயமா காம்பனண்ட்டும் டேமேஜ் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு கோடிங் வைஸ் DeepSeek தான் இதுல பெஸ்ட். அதாவது நான் கோட் பண்ணி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால சொல்றேன், பாத்துக்கோங்க. எனக்கு வந்து ஸோ இதை பத்தி பேசுறதுக்கான ஒரு காம்பிடன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன், கம்பெனியும் வச்சிருக்கோம், கம்பெனியில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து சொல்றேன். எனக்கு வந்து இப்போ DeepSeek வந்து கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனா தோணுது கோடிங்ல. ஏன்னா நம்ம லீட் கோட் கோடிங்லயுமே DeepSeek கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. அதுவும் இல்லாம நான் அந்த ஃபர்ஸ்ட் கோடிங் எடுக்கும் போதே காமிச்சிருப்பேன், ChatGPT தான் எக்ஸ்பிளேஷன் நிறைய கொடுக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அப்படி கிடையாது. நான் எடுத்த 2 கோடிங் லீட் கோட்லயும் சரி, இந்த இப்போ அட்ரோனோக்கு எடுத்த கோடிங்கும் சரி, என்னைய பொறுத்த வரைக்கும் DeepSeekல தான் எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு கைஸ். கேட்காம நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. அப்படிங்கும்போது நம்மளோட எஜுகேஷனுக்கு அது வந்து பெட்டரா இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். கன்க்ளூஷனாக நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு நான் என்னோடய ஒப்பீனியனை தான் சொல்கிறேன். இது வரைக்கும் பார்த்த டெஸ்ட்டில் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ChatGPTயோட DeepSeek வந்து நல்லா தான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. அது வந்து யாராலையுமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எதனால் அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ரியாலிட்டியாக நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் DeepSeek வந்து இப்போ இருக்கிற மாதிரி, அதாவது கொஞ்சம் எரர்ஸ் இருக்குது, இஷ்யூஸ் இருக்குது. அதாவது அதோட நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்குது, அதோட சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்குது.
அந்த மாரி நெறைய செர்வர் எரர்ஸ் இருக்கு. ஏன்னா, திடீர்னு அவங்களுக்கு ஒரு லார்ஜ் ஸ்கேலான ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் பிளாட்ஃபார்ம் வேற. ஸோ, அத வந்து அவங்களுக்கு மெயின்டெயின் பண்ண முடில. அது வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணி தான் ஆகணும். மேபி ChatGPT ஸ்டார்ட்டிங்கில இப்படி தான் இருந்திருக்கும். நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்கே எதுவுமே பெர்ஃபெக்ட்டா வராதுல்ல. போக போக தானே ஒரு மிஸ்டேக்லேருந்து கத்துக்குவாங்க. இப்போ வந்து அவங்களோட செர்வர் ரொம்ப டவுனா இருக்கு. இந்த செர்வர் டவுன் ஆன பிரச்சனை எல்லாமே அவங்க சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ட்டாங்க. அந்த செர்வர் டவுன் எல்லாமே இப்போ டெம்பரரி தான். அத வந்து ரெக்டிஃபை பண்ணி, நல்லா பெட்டரான ஒரு ஃபீல் குட் ஒரு நல்ல ஒரு வெப்சைட்டா அந்த டீப்சீக்கு நல்ல ஒரு சேட் பாட்டா குடுத்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா சொல்றேன் ChatGPTயோட எவ்வளவோ பெட்டரா இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனா, இப்போ இருக்கிறதோட கரண்ட் ஸ்டேஜ் படி ChatGPT தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, அது என்னதான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாலும், நெறைய நேரம் காலவாரி விட்டுரும் கைஸ். ஏன்னா, அதோட செர்வர் அவ்வளோ டவுனா இருக்கு. அதனால என் ஃப்ரெண்ட்ஸுக்கே நெறைய பேருக்கு ஒர்க் ஆகல. அதாவது ஓப்பன் ஆகல டீப்சீக்ங்கிறது. நான் வந்து என்னோட மொபைல்லேயும், லேப்டாப்லேயும் பார்த்தேன். லேப்டாப்ல எனக்கு ஓப்பன் ஆகல. மொபைல்ல ஓப்பன் ஆச்சு. ரெஜிஸ்டர் பண்ணி நான் எப்படியோ உங்களுக்கு வீடியோ போடணுங்கிறதுக்காக அத டெஸ்ட் பண்ணியாச்சு. டெஸ்ட் பண்ணதில ரிசல்ட்ஸ் படி டீப்சீக் தான் பெஸ்ட்டு. ஆனா, இப்ப இருக்கிற அதோட செர்வர் கண்டிஷன் படி இப்போ எனக்கு வந்து கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, ChatGPT தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு எது பெட்டர் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதனால நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்கு தெரிஞ்சுக்குவாங்க அத. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய்.